தென்றலுக்கு ஏத்து வருதேன். பாப்பா என்னமோ உங்க காதுல சொல்லுது. எதுவா இருந்தாலும் எல்லார் முன்னாடியும் சொல்லுமா. இல்ல மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றா. ஓ ஆமாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எப்ப எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரீங்க? நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப வந்துடுறோம். ஆமாங்க, உங்க வீட்ல சம்பந்தம் பண்ண நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் என்ன, பேச வேண்டியதெல்லாம் பேசிக்கங்க. அப்புறம் மாப்பிள்ள பொண்ணை பார்த்து பிடிச்சதுக்கு அப்புறம் அது இதுன்னு பிரச்சனை வராம பாத்துக்கங்க. எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க. என் பையனை பத்தி யார்கிட்ட வேணா என்ன வேணாலும் நல்லா விசாரிச்சுக்கோங்க. தங்கமான குணமான புள்ளன்னு தான் சொல்லுவாங்க என் புள்ளைய. என் தங்கச்சியை பத்தி இவங்க விசாரிச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்றது? ஏங்க, தென்றலை பத்தி இவங்க வெளியே விசாரிச்சா பிறகு பெரிய பிரச்சனை ஆயிடும்லங்க. இப்பவே இவங்க கிட்ட சொல்லிடலாமாங்க? இப்ப சொல்ல வேணாம், அப்புறம் சொல்லிக்கலாம். எங்க வேணாங்க, இப்பவே சொல்லிடலாம். பாப்பா என்ன மறுபடியும் உங்ககிட்டயே பேசுது. ஏமா, நாங்க இவ்வளவு ஓப்பனா பேசுறோம், நீயும் மனசுல இருக்கிறத சொல்லிடுமா. அது ஒண்ணும் இல்லைங்க, சீக்கிரம் பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க. இந்த சம்பந்தத்தை விட்டுறாதீங்கன்னு சொல்றா. ஓ சரிம்மா, சீக்கிரமே ஒரு நல்ல நாளை பார்த்து வந்துடுறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா இந்த வீட்டை பார்த்து யோசிக்கிறீங்களா? இது எங்க பூர்வீக வீடுமா. இதை விட பெரிய பங்களா என் பையன் கட்டிட்டு இருக்காம்மா. என் பையனும் ஒரு பிசினஸ் மேன் தான். உங்களவுக்கு இல்லைன்னாலும் நாங்களும் கொஞ்சம் வசதியானவங்க தான்மா. ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. என் தங்கச்சி தென்றலை பத்தி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். ஏன் துளசி? ஏங்க, சொல்லிடலாங்க. அப்புறம் அவங்களா விசாரிக்க போய் உண்மையெல்லாம் தெரிய வந்து போய் சொல்லி கண்ணால பண்ணி வச்சிட்டோன்னு நினைக்க கூடாதுங்க. பிறகு இதனால தென்றல் வாழ்க்கையில எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்க. துளசி, நான் சொல்றத கேளு. என்னம்மா நீ என்னென்னமோ சொல்ற? எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லுமா. என் தங்கச்சி படிக்கும் போதே ஒருத்தர் மேல ஆசைப்பட்டு ஓடி போயிட்டா. என்ன? ஆனா அவளுக்கு கண்ணாலலாம் ஆகல. அவரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. இப்போ என் தங்கச்சி திரும்ப வந்துட்டா. என்னம்மா, தங்கச்சி ஒரு பையனோட ஓடி போயிட்டான்னு ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க? பணக்காரங்கன்னா இப்படிதான் இருப்பீங்களா? சிதம்பரம் ஃபேமிலி அவர் மருமகளோட தங்கச்சி அப்படின்னு பெருசா சொன்னீங்க. ஓடி போன பொண்ணுன்னு சொல்றாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவ காலேஜ்ல படிக்கும் போதே இங்க பாருங்க, படிக்கும் போதோ வேலை பார்க்கும் போதோ அந்த பொண்ணு ஓடி போயிட்டா தானே. ஓடி போன பொண்ண என் பையன் தலையில கட்ட பாக்குறீங்களா? வேண்டாம், உங்க சம்பந்தமே வேண்டாம். முதல்ல வெளியே போங்க. மா நிறுத்துங்கம்மா, விட்டா ஓவரா பேசிட்டே போறீங்க. அப்படி ஒழுக்கம் இல்லாத பொண்ண கட்டிட்டு வர அளவுக்கு நாங்க ஒண்ணு தியாகி இல்லைங்க. உங்க பொண்ணுக்கு எவனாவது இழிச்ச வாயம் கிடைப்பான், கொண்டு போய் அவன் தலையில கட்டுங்க. முதல்ல கிளம்புங்க. பாருங்க, ஏதாவது பேசிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அவங்களோட இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. பாருங்க, தேவையில்லாம் பேசிட்டு என்னங்க இது? பாத்து